ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா வீட்டுக்கடன் ரீஸ்ட்ரக்சர். வீட்டுக்கடன் ரீஸ்ட்ரக்சர்னால் என்ன? ஒருத்தவர் கடன் வாங்குறாரு. கடன் வாங்கும் போது டக்குன்னு அவருக்கு வேலை போயிடுது, இல்லாட்டி அவர் இறந்துடுறாரு. அந்த மாதிரி நேரத்தில் வீட்டுக்கடன் கட்டுறது ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி நேரத்தில் நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரு வக்கீலை கூப்பிட்டுக்கிட்டு, ஒரு ஆடிட்டரை கூப்பிட்டுக்கிட்டு, நீங்கள் உண்மையிலே உங்களுக்கு வேலை போயிடுச்சு, உங்களுக்கு வருமானம் கிடையாது, இல்லாட்டி நீங்கள் இறந்துட்டீங்கன்னா உங்கள் மனைவி உங்கள் பிள்ளைகள் ஒரு வக்கீலையோ ஒரு ஆடிட்டரையோ கொண்டு போய், இவர் இறந்துட்டார், உங்களுக்கு வருமானம் இல்லைன்னு உங்கள் மேனேஜரை பார்த்து எங்களுக்கு வட்டியை குறைச்சி கொடுங்க, இல்லை வட்டி இல்லாமல் நாங்கள் கடனை அடைக்கிறோன்னு சொல்கிறது ஒரு வழி. இன்னொரு வழி என்னென்னா, மேனேஜர் ஒத்துக்கலாட்டி ஆர்பிஐயில் பேங்கிங் ஓம்ஸ்மேன்னு ஒரு அமைப்பு இருக்குது. அவங்களுக்கு எல்லா டாக்குமெண்ட்டையும் நீங்கள் மெயில் பண்ணிங்கன்னா அவங்க பேங்குக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து உங்களுடைய கடனை குறைப்பாங்க, தள்ளுபடி பண்ண மாட்டாங்க. அதுதான் வீட்டுக்கடன் ரீஸ்ட்ரக்சர். அதிக கடன், வேலை இழப்பு, உயிரிழப்பு போன்ற பல்வேறு காரணங்களால் கடனுக்கான தவணையை தொடர்ந்து கட்டவில்லை என்றால் அதற்கான ஆதாரங்களை எடுத்துக்கொண்டு ஒரு வக்கீல் அல்லது ஆடிட்டருடன் வங்கி மேலாளரை பார்த்து அவர் மனம் வைத்தால் வட்டியை குறைத்து அசலை மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக வசூல் செய்யும் விதமாக கடனை மறுகட்டமைப்பு ரீஸ்ட்ரக்சர் செய்து கொடுக்க முடியும். வங்கி மேலாளருடன் முயற்சி தோல்வியடையும் பட்சத்தில் பேங்கிங் ஓம்ஸ்மேன் என்ற ஆர்பிஐ கட்டுப்பாட்டில் இயங்கும் அலுவலகத்திற்கு இமெயில் செய்யலாம். வங்கி மேலாளர் கடன் தொகை, சிபில் ஸ்கோர் என்று பல காரணிகளை ஆராய்ந்து ரீஸ்ட்ரக்சர் வழங்கப்படும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஒருத்தவர் லோன் வாங்குறாங்க, அவருக்கு வேலை போயிடுச்சு, இல்லை அவர் இறந்துட்டாருன்னா ஏற்கனவே ஹோம் லோன் இன்சூரன்ஸ்னு ஒன்று இருக்குது, அது அவங்க கட்டிடுவாங்க. நீ ஹோம் லோன் இன்சூரன்ஸ் போடலாட்டி இந்த வீட்டுக்கடன் ரீஸ்ட்ரக்சரை பயன்படுத்தி உங்களுக்கான வட்டியை நீங்கள் குறைக்கலாம். இப்போ எஜுகேஷன் லோன் வாங்குற எல்லாருக்குமே என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வாங்கின பணத்தில் ஒரு 45% 50% கட்டி லோனை முடிங்க அப்படின்னு சொல்கிற நிலைமை இருக்கும் போது எல்லா லோனுக்குமே இப்போ ஒரு இது கொடுப்பாங்க. இப்போ மலையா 1 லட்சம் கோடி தள்ளுபடி பண்ணாங்க, ரிலையன்ஸுக்கு 2 லட்சம் கோடி தள்ளுபடி பண்ணாங்கன்னு சொல்லும் போது நமக்கு தள்ளுபடி பண்ண வேண்டாம், வாங்கிய பணத்தில் கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுங்க. இந்த மாதிரி சூழ்நிலை, நான் நல்லா இருந்தால் பணத்தை கட்ட போகிறேன், நான் நல்லா இல்லை வேலை போயிருச்சு, இல்லை நான் ஒருத்தன் இறந்துட்டாங்கன்னு சொல்லும் போது நீங்கள் மேனேஜரை போய் பார்க்கலாம். மேனேஜர் ஒத்துக்கலாட்டி பேங்கிங் ஓம்ஸ்மேனுங்கிற ஆர்பிஐ கட்டுப்பாட்டில் இருக்கும் இமெயிலுக்கு நீங்கள் எல்லா டாக்குமெண்ட்டையும் கரெக்டாக நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா அவங்க உங்களுடைய எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு உங்கள் மேனேஜர்கிட்ட சொல்லி, சரி இவருக்கு வட்டியை கம்மி பண்ணுங்கள், இல்லை வட்டியை தள்ளுபடி பண்ணிவிட்டு அசலை கட்டுங்கன்னு சொல்கிறது தான் வீட்டுக்கடன் ரீஸ்ட்ரக்சர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மறக்காமல் நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.